Hi, hello guys. நான் தான் உங்க காஜல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் லட்டு. அதாவது நம்ம தேங்காய் பர்பி தாங்க சாப்பிட்டுருப்போம். இது ஒரு புது விதமான ட்ரை தேங்காய் லட்டு. அதை நம்ம எப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சேனலுக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடையில் டெசிகேட்டட் கோகோனட்னு கொடுப்பாங்க, நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து வீட்லேயே 2 தேங்காய் உடச்சி துருவி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் தேங்காயை வந்து பீஸாக கட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பொடி பொடியாக வந்துடும். நான் வந்து இன்றைக்கி கண்டன்ஸ் மில்க் 3 ஸ்பூன், பால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இல்லை நான் பால்லையே ஃபுல்லாக செய்கிறேன் அந்த மாதிரி தான் பால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கண்டன்ஸ் மில்க்லேயே நான் ஃபுல்லாக செய்கிறனாலும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உள்ள பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின பால், கண்டன்ஸ் மில்க் எல்லாமே ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகர் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் வெறும் பால் மட்டும் ஃபுல்லாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. ஏன்னா கண்டன்ஸ் மில்கில் சுகர் இருக்கங்காட்டி நான் சுகர் கொஞ்சம் கம்மியாகவே தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 4 பங்காக பிரிச்சுக்கலாம். 4ல் 1 பாகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. மீதி எல்லாத்துக்குமே வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஏதாவது எசன்ஸ் இருந்தால் அந்த எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் லட்டு கலர்ஃபுல்லாக வரணுங்கிறக்காண்டி நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கலர் பவுடரை வந்து ஃபஸ்ட்டே வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாங்க. இப்போ இது ஆறிடுச்சுங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் பிடிக்கிறேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸில் பிடிச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு சின்ன உருண்டை வேணாலும் நீங்கள் சின்ன சைஸில் பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க. எல்லாரும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எல்லா லட்டுமே ஒரே கலரில் வேணும்னா நீங்கள் வந்து நம்ம அப்பளம் பாதி எடுத்ததை நீங்கள் எடுக்காமல் ஃபுல்லாக கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தேங்காய் லட்டு ரெடி. தேங்காய் சாப்பிட பிடிக்காதுன்னு உங்கள் குழந்தைய சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.